Hello friends, welcome back to my channel Enna Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச French fries. இது அப்படியே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வெளியில வாங்கி சாப்பிடுற மாதிரி அப்படியே இருக்குங்க. எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது செய்ய தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 2, இந்த மாதிரி நீல வாக்குல இருக்க உருளைக்கிழங்கா 2 எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1 கப், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல உருளைக்கிழங்கு இந்த நல்ல தொலி சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட் சைடில் இருக்கிற அதே ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிடாதீங்க. திக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி நீளமாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட்டிக்கோங்க. இந்த சைஸில் இருக்கணும். இதை கட் பண்ண உடனே ஒரு கப் நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற அளவு சூடு உள்ள தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே அதில் போட்டுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள தண்ணியில் போட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக 2 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். 2 நிமிஷம் போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை வந்து இப்போ முதல்ல நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு நல்ல க்ளீனான ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே டவலம் போட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லை. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா 2 தடவை ஃப்ரை பண்ணணும். முதல் தடவை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வரதில் இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சு திரும்ப இன்னொரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு இந்த மாதிரி ரெண்டாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா ஆற வச்சு செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறேன். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் எதுக்கு இதில் 2 டைம் ஃப்ரை பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாயிரும். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது வெளியே நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். அதுக்கு தான் முதல்ல லோ ஃப்ளேம்லேயும் ரெண்டாவது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் சைடில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒரு தடவை ஃப்ரை பண்ண உடனே அதை நல்லா ஆற வச்சு சிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னல, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட இது ஒன்றும் செய்யாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 2-3 சிப்லாக் கவரில் பிரித்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வெளியில் எடுத்துட்டா உடனே அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றணும். இதுனா தேவைப்படுறப்போ ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.